மூன்றாவது அவனுடைய தந்திரம் குற்றப்படுத்துகின்றன. வெளிப்படுத்துதல் 12:10 இதே போன வாரம் என்ன சொன்னேன், குற்றம் சுமக்கின்றான். ராவும் பகலும் தேவ பிரசன்னத்தில் இருந்து குற்றம் சுமக்கின்றான். சக்கரையா புஸ்தகத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். என்ன அற்புதமான வார்த்தை! ஆண்டவரிடத்தில் அவ்வளோ தைரியமாக வந்து ஆண்டவருடைய ஆசாரியனை அவன் குற்றம் சுமக்கிறான், குற்றப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கடிந்து கொள்கிறேன், அவன் அப்படிப்பட்டவன் இல்லை என்று ஆண்டவர் நமக்காக பேசுவதை அங்கே அழகாக அங்கே எழுதியிருக்கின்றார். இந்த குற்றப்படுத்துகின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவனுடைய ஆயுதம், தந்திரம். அவன் பொய்யனுக்கு பிதாம். உங்களை பாவத்தில் விழுக செய்யும்படியாக அவன் என்ன பண்ணுறான்னா, பாவத்தின் சம்பளத்தை குறைத்து பாவத்தின் இன்பத்தை மிகப்படுத்துறான். பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னாடி. ஆனால் பாவத்தில் விழுந்த பிறகு உள்டாவாக மாறிடுறான். அவன் ஏன் பொய்யனுக்கு பிதான். எப்படி சில பேர் பொய் சொல்லும் போது முளப்பிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு இதை சொல்லுவாங்க, அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு கேள்வி கேட்டிங்கன்னா அப்படியே மாற்றி சொல்லுவாங்க. அவன் தான் அது. நீங்கள் விழுகிறதுக்கு முன்னாடி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா, நீ செய்துக்கோ, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் உன்னை மன்னிச்சிடுவார், ஆண்டவர் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார் என்று உங்களை எப்படியாவது வஞ்சித்து விழுக செய்கிறான். விழுந்த பிறகு போச்சுடா, முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. நீ ஒன்றுத்துக்கு உதவாதவன், ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியாது, நீ தீட்டுப்பட்டுட்ட. ஆண்டவர் உன்னை எந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்தவங்களாம் வாழ்க்கையை முடிஞ்சது என்று விழுக செய்தவன் அவன் வார்த்தைகளை மாற்றி, நீங்கள் விழுந்த நிமித்தம் அவன் வார்த்தைகள் மூலமாக உங்களை சோர்வடைய செய்து அவனுடைய நோக்கம், இந்த தந்திரத்தின் மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, இந்த குற்றத்தை சுமக்கிற நிமித்தம் உங்கள் மேல ஒரு சோர்வு உண்டாகி மீண்டும் எழுந்திருக்கின்ற உங்களுக்குள்ள ஒரு விருப்பமே இல்லாதபடி உங்களுக்குள்ள சோர்வு கொண்டு வரும். உங்களுக்குள்ள அவன் இப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டு வருவான். எவ்வளவு தூரம் நீ ட்ரை பண்ணிட்ட பத்தியா, ஒவ்வொரு முறையும் நீ தோத்துட்டல்ல, இனி எழுந்து என்ன பிரயோஜனம், இனி திரும்பி இதுல செயல்பட்டு என்ன பிரயோஜனம், திருப்பி இதே இடத்துக்கு தான் வரப்போற, திருப்பி இதே இடத்துல தான் விழுக போற, திருப்பி இதே தான் நடக்க போகுது, அப்புறம் ஏன் ட்ரை பண்ற, ஏன் நீ இதுக்கு முயற்சி பண்ற, இங்கே இருடா, இதுலயே இரு, ஏன் இதுக்காக கஷ்டப்படுற, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால மேற்கொள்ள முடியாது என்று உங்களுக்குள்ள இந்த குற்ற உணர்வை கொண்டு வந்து அவங்களை எப்படியாவது சோர்வடைய செய்து எழும்ப முடியாத மாதிரி அவங்களை உட்கார வச்சிருவான். இன்றைக்கு அப்படிப்பட்ட அநேக அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறான்.